காக்கையும் ரொம்ப சந்தோஷமா அந்த நீச்சல் குளத்துல குளிக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரியே ஒவ்வொரு குழந்தைகளோட அம்மா அப்பாவும் சோளத்தை கொடுத்து அவங்களோட குழந்தைகளை அந்த நீச்சல் குளத்துல குளிக்க வச்சாங்க. காகங்கள் அந்த சோளம் மொத்தத்தையும் மழைக்காலத்துக்காக தங்களோட வீட்டுல சேமிச்சு வச்சாங்க. அம்மா, என்னோட நண்பர்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா குளிக்கிறாங்க. நீங்களும் எங்க கூட வாங்கம்மா. அவங்க சோளத்தை கொடுத்தாதான் எங்களை அந்த நீச்சல் குளத்துல குளிக்க வைப்பாங்க. சரி, உங்க ஆசைக்காக இன்னைக்கு மட்டும் நான் சம்மதிக்கிறேன். தினமும் என்கிட்ட இப்படி அடம்பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த ஒரே ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுவண்ணா, இந்தாங்க, நான் சோளம் கொண்டு வந்திருக்கேன். சாராவையும் குக்குவையும் உங்களோட நீச்சல் குளத்துல குளிக்க அனுமதிப்பீங்களா? அட மீனு, இரு, நீ எனக்கு 2 சோளத்தை கொடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு சோளத்தை வாங்கிக்கிட்டு அவங்க